இது கடைசி காலமா இருக்கிறதுனால எங்க இருந்து வேணா பிசாசு பேசலாம். பிசாசும் உங்ககிட்ட நீ நாசமா போயிருவ, அழிஞ்சிருவேன்னு பேச மாட்டான். நீ நல்லா இருப்ப, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் தான் பேசுவான். அவன் நமக்கு எதிர்மறையாலாம் பேச மாட்டான். நீ நல்லா இருப்பப்பா, நீ வாழுவப்பா, நீ நல்லாவே தான் இருப்ப, அதை தான் பிசாசு பேசுவான். பிசாசு நீ அழிஞ்சிருவ, நீ இப்படி ஆயிருவ, நான் பிசாசு பேசுறேன் அப்படியெல்லாம் பேச மாட்டான். ஹலோ, நான் பிசாசு பேசுறேன்லாம் சொல்லி பேச மாட்டான். நான் தேவன் பேசுறேன், நான் உன் தகப்பன் பேசுறேன். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, என் கூட பேசுறது ஆண்டவரா, என் கூட பேசுறது பிசாசா தெரிஞ்சிருக்கணும். இது யாருக்கு தெரியும்? தேவனோடு ஒரு நெருங்கின அனுபவத்தோட, தேவனோடு ஒரு நெருங்கின பாதையோட நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நிறைய சமயம் சப்தத்தை கேட்காம போயிட்டோம்னா அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதல் வீழ்ச்சியா இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஆண்டவருடைய சப்தத்தை இன்னைக்கு கேட்கலன்னா நாளைக்கு கேட்டுருவேன், நாளைக்கு கேட்கலன்னா அடுத்த நாள் கேட்டுருவேன். ஆனா ஒரு டைம் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சப்தத்தை இழந்து போனா மறுபடியும் அந்த சப்தத்தை உயிர்ப்பிக்கிறது ரொம்ப கடினம்.